أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்துன் யாசீனிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதாவது நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் பேசக்கூடிய விடயங்கள், இவைகள் அனைத்தும் நாளை கியாமத்து நாளிலே விசாரணைக்குட்படுத்தப்படும். இவற்றையெல்லாம் நாம் நம்பியிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய நிலைமை, எங்களுடைய போக்கு அவைகள் எதுவுமே நடைபெறாததை போன்றுதான் இன்றைக்கு இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அதிலே மார்க்க விடயத்தில் அக்கறை கொள்வது என்பது குறைவானதாகவே இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நாம் லேசாக நினைத்துவிடக்கூடாது. காலையில் எழுந்தது முதல் கொண்டு மாலையிலே தூங்கச் செல்கிற, இரவில் தூங்கச் செல்கிற வரை, ஏன் தூங்கினதற்கு பின்னாலும் கூட முழுமையான கண்காணிப்பிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய முழுமையான கண்காணிப்பிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அந்த காரியங்கள் அனைத்துக்குமே நாம் பதில் சொல்ல வேண்டி ஏற்படும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன் தெரியுமா? மேலான உயர்தரமான குர்ஆன் ஷரீஃபிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் இவ்விதம் சொல்லித் தருகிறான். நாளை கியாமத்து நாளிலே நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். அவ்விதம் விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது நீங்கள் சொன்னவை, நீங்கள் பேசியவை எதையுமே மறுக்க முடியாது. இதற்கு மேலே சொல்லப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு ஒரு சம்பவத்தையும் நான் நினைவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலம், மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்களும் அங்கு இருக்கிறார்கள். இவ்விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்து விட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக ஒரு பக்கத்தை திரும்பி பார்க்கிறார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து கொஞ்ச நேரத்திலே அவர்களுடைய முகத்தில் ஒரு வகை சிரிப்பு, ஒரு புன்னகை வருகிறது. அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை கண்டு சிரிப்பதை போன்று இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலையை பார்த்த சஹாபா பெருமக்களுக்கு ஒரு வகை ஆச்சரியம் ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தூர பார்த்து ஏதோ கண்டதை போன்று சிரித்திருக்கிறார்களே, எதுவாக இருக்கலாம் என்று அவர்களுக்குள்ளே ஒரு பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அவ்விதமான அந்த நேரத்திலே ஒரு சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்பதை போல பார்ப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே சொன்னார்கள், அருமையான தோழர்களே, நான் ஏன் சிரித்தேன், புன்னகைத்தேன் என்று தெரிந்து கொள்ளத்தானே நீங்கள் இப்போது ஆசைப்படுகிறீர்கள் என்றவுடன் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதாவது இவ்விதம் நடைபெறுவதில்லையே, ஆச்சரியமாக இருக்கிறதே, நீங்கள் ஏதோ பார்த்து சிரித்தீர்கள், புன்னகைத்தீர்களே என்று அவர்கள் கேட்டார்கள். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது. ஆச்சரியமான ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது. நாளை கியாமத்து நாளிலே மனிதர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதனின் விசாரணைக்கு அழைத்து வரப்படுவான். விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட நேரத்திலே அவனிடத்திலே விசாரணை செய்யப்படும். விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது அவன் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்து விடுவான். யா அல்லாஹ், நான் உலகத்திலே எதுவுமே செய்யவில்லை, எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த குற்றங்களும் நான் புரியவில்லை என்று அவன் வாக்குவாதம் செலுத்துவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மனிதா, இதோ பார், நீ உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் வானவர்கள், மலாய்க்காமார்கள் உன்னுடைய நன்மைகள் தீமைகள் பதிவு செய்த ஏடு இதோ இருக்கிறது என்று அதை அல்லாஹ் காண்பிப்பான்.
அந்த நேரத்திலே அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த மலக்குகள் எழுதி வைத்ததை நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன், இந்த மலக்குகள் எழுதி வைத்ததை நம்பிக்கை நான் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிடுவான். அந்த நேரத்திலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு நன்மையோ தீமையோ எங்கே நாம் செய்தோமோ அந்த இடத்திலே அந்த நன்மை தீமை பதிவு செய்யப்படும். அந்த இடத்தை அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வருவான். ஒரு மஸ்ஜிதிலே வைத்து நாம் ஒரு நன்மையை செய்தால் அந்த மஸ்ஜிதுடைய இடம் நமக்கு சாட்சியாக சொல்லும். ஒரு மைதானத்திலே வந்து நாம் ஒரு காரியத்தை செய்தால் அந்த மைதானம் நமக்கு சாட்சியாக வந்து சொல்லும். நன்மையை செய்தாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி. இவ்விதமாக அந்தந்த இடத்தை காட்டி சாட்சியாக சொன்ன பொழுது அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இந்த மனிதன் சொல்லுவான். இப்படியாக அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே அவன் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் அவனிடத்திலே கேட்பான், சரியப்பா, நீ எதைத்தான் ஏற்றுக்கொள்வாய்? உனக்கு யாரு சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வாய் என்று கேட்கிற நேரத்திலே அந்த மனிதன் சொல்லுவான், நான் என்னுடைய சாட்சியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன். அதாவது என்னுடைய உறுப்புக்கள், நான் சொல்லக்கூடிய சாட்சியை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், வேறு எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த மனிதன் சொல்லிவிடுவான். இந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான், இவனுடைய நாவு இவ்வளவு பேசுகிறதே, ஆகையினால் உனது நாவை பேச விடாமல் நாங்கள் ஆக்கிவிடுகிறோம், ஆக்கிவிட்டு அதன் பின்னால் உன்னுடைய உறுப்புக்களை நாங்கள் பேச வைக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைமையிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய வாயுக்கு ஒரு பூட்டை போட்டு விடுவான். அவனுடைய வாயுக்கு ஒரு பூட்டை போட்டு விடுவான். பூட்டை போட்டதுதான் தாமதம். அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும். கை செய்த விடயங்களை கை பேசும், கால் செய்த விடயங்களை கால் பேசும், மற்ற அவயவங்கள் உறுப்புகள் செய்த அத்தனையுமே அந்தந்த உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். கடைசியிலே இந்த மனிதன் ஒன்றும் செய்ய முடியாமல் மாட்டிக்கொண்டு துடிக்கிற அந்த காட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டது. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் தான் எனக்கு சிரிப்பு வந்தது என்று அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் நடக்கிற காட்சி காண்பிக்கப்பட்ட விடயத்தை அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இது நாம் கேட்பதற்கு இப்படி சொன்னாலும் கூட பயங்கரமான ஒரு விடயமாக இருக்கிறது. யாருமே தப்பிக்க முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது, எப்போதும் தப்பிக்க முடியாத அப்படியான ஒரு விடயம்தான் இது. அந்த விஷயத்தை தான் உயர்தரமான அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லித் தருகிறது. அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம், அன்றைய மறுமை நாளில், கியாமத் நாளிலே, நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாயுக்கு நாம் பூட்டு போட்டு விடுவோம். அவ்விதம் பூட்டை போட்டதற்கு பின்னால் வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் நம்முடன் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் அவை எங்கு சென்றன, என்ன பண்ணியது, இப்படியான எல்லா விஷயங்களையும் பேசும். பிமா கானூ யக்ஸிபூன், அவைகள் செய்தவற்றையெல்லாம் பேசும் என்பதாக சூரத்துல் யாசீனிலே இந்த ஆயத்து வருகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் ஏனென்று சொன்னால், அல்லாஹ் நம்மை முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் அனைத்து நேரத்திலும் அவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையினால் தப்பிக்க முடியாது. நமக்கு அவன் ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக மலாய்க்காமார்களை நியமித்திருக்கிறான். ஒவ்வொரு இடங்களில் பதிவு செய்கிறான். அது மட்டுமல்ல, நமது உறுப்புகளிலும் நாம் செய்கிற தீமைகளை நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். இதற்குரிய கூலி மறுமையில் வழங்கப்படும் என்பதுதான் குர்ஆன் சொல்லுகிற மிக அற்புதமான, மிக ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆன் சொல்லித் தருகிற விடயங்களை நாம் விளங்கிக் கொள்வோமாக. அதிலே எந்த விதமான கருத்து மாற்றங்களும் கிடையாது. அதுதான் நிச்சயமானது, நிதர்சனமானது. அதுதான் இம்மையிலும் நடைபெறும், மறுமையிலும் நடைபெறும் என்பதை நாம் அனைவரும் விசுவாசம் கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.